ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மை செஞ்சது பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூட வாங்கியாவது பணத்தை சேர்ப்பாரு, மக்களை பட்டியல அடைச்சாவது கூட்டத்தை சேர்ப்பாருன்னு நம்ம முதல்வரே நம்பிக்கை வச்சிருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் முதல்வரை மொத்தமா கவுத்து விட்டுருக்கிறாரு. கரூர், கிருஷ்ணராயபுரம், அரவக்குறிச்சி, குளித்தலை பகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர்களை ஆதரிச்சு முதல்வர் தேர்தல் பிரச்சாரம் பண்ண போன இடத்துல கொஞ்சம் லேட்டாகி இருக்கு. காசு வாங்கி கூட்டத்துக்கு போனாலும் சும்மா இவர் லேட்டா வந்து பேசுற வரைக்கும் உட்கார முடியுமா? அதெல்லாம் முடியாதுன்னு மக்கள் பாட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. கடைசியில காலிச்சேர் கூட பேசிட்டு வந்திருக்கிறாரு நம்ம முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். கரூர் தொகுதியை தனக்கு ஒதுக்கலைங்கிற கோவத்துல தான் ஒருவேளை செந்தில் பாலாஜி இப்படி பழி வாங்குறாரோன்னு பல பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தோம்.